அப்பா பகவானே பகலவா, என் குறையெல்லாம் அகலவா. எல்லா பயனும் கண்ணு போன இருப்பாடுதான் சூரிய நமஸ்காரம் பண்றானுங்க. ஆனா நான் அப்படி இல்லை. 2 கண்ணு இருக்கும்போதே உன்னை அடிக்கடி வேண்ட ஆரம்பிச்சிருக்கிறேன். உன் விசாலம் ஒரு எதுக்கு விசாரத்தை கூப்பிட்டீங்க? இப்படி பத்திரகாளி பவனி வர்ற மாதிரி வர்றியே. பகவானுக்கு படையல் போட இலைய இருக்க வந்தேன். நல்ல வேலை இலையா இருக்கிறதோட போறாளு. எங்கேயும் கொலையா இருக்க வர்றாளோன்னு பாட்டேன். ஆதித்தனே அன்றிலங்கையை அழைத்துட்ட. அநியாயம் அது. என்ன அநியாயம்? நான் கடவுளை வேண்டதாடி அநியாயம்? அது இல்லைங்க, லங்கைய ஆதித்த அடிச்சானா இல்ல அனுமான் அடிச்சானா? தெருக்குட்டியாவது போய் ராமாயணங்கமான பாத்திருந்தாலே தெரியும். ராமாயணத்தை பத்தி நீ பேசிக்கோ, கீமாயணத்தை பத்தி எங்கிட்ட பேசாதே. எனக்கு தெரியாதா? கடவுளை வேண்டும் போது கொஞ்ச நேரம் பேசாம இரு. ஆதித்தனே அன்றிலங்கையை அழித்திட்ட அனுமான் கண்ட பழமே. கதை அப்படி போகுதா? ஆதித்தனே என்னப்பா அம்மா பலகாரம் என்ன செஞ்சு வச்சிருக்க? பலகாரம் செய்து வச்சிருக்கிறேன், வாங்க சாப்பிடுவீங்க. அன்றிலங்கையை அழைத்திட்ட அனுமான் கண்ட பழமே. குளிச்சுட்டானே நேத்தா கொஞ்சம் தள்ளி நம்ம தங்க இருக்கிறாள, அவ தவறிட்டாள தெரியுமா? ஐயோ தவறிட்டாங்களா? இப்பதான் நாங்க வரும்போது பாத்துட்டு வந்தோம். யாரு நீ ஒண்ணு வட்டி கட்ட தவறிட்டாயான்ற? பாத்திய வட்டி பணத்தை கேட்டுக்கலாம் கேட்டுக்கலாம். பாவம் ரொம்ப சின்னஞ்சிருச்சு, ரொம்ப சின்னஞ்சிருச்சு. ஐயோ சின்னஞ்சிருச்சுன்னு தொட்டுதான் பார்த்துட்டு 2 பேரும் வர்றீங்களா? பணத்தை கொடுத்தவன் முழுக்க போடணும். நீ செஞ்சுட்டியார்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு சரியான ஆளுங்க இல்லை. இன்னும் என் பொன்மொழிகளை படிச்சு தெரிஞ்சுக்கங்க. போய் படிங்க. படிப்போமே போய் படி. அப்போ படிப்போமே. எல்லாம் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறது எல்லாரும் தான் எழுதுவான். அதுல நியாயம் இருக்கும். அசல் நியாயமே இருக்கு. அதோட இன்னொன்னு செய்யுங்களேன், கணக்கும் சம்பளத்துக்கும் கடனே சொல்லுன்னு சொல்லி ஒரு பலகையை எழுதி. ஒரு பலகை என்ன, 2 பலகையில எழுது. ஒண்ணு கடையில மாட்டு, ஒண்ணு வீட்டுல மாட்டிக்க. வீட்டுல ஒண்ணு நீ மாட்டிக்க, பலகையாவது மாட்டிக்க, சுருக்காவது மாட்டிக்க. நீங்கெல்லாம் விடிஞ்ச உடனே விழுங்குறவங்க. அப்படி இல்ல, கடவுளை பார்த்து அவர்கிட்ட 2 வார்த்தை பேசின பிறகுதான் எப்போ சாப்பிடுற பழக்கம். அதுக்கு நடுவுல சாப்பிடுற பழக்கம் தண்ணி சரியா? அம்மா ஐயாவுக்கு பக்கத்துல எப்பவுமே தண்ணி இருக்கணும், எப்பவுமே தண்ணி இருக்கணும். புரிஞ்ச பயலுங்க. புரியாதவளை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை ஒரு பொதி மாடை கட்டியிருந்தாலும் பொதி சுமக்கும். ஆமா ஆமா சுமக்கும் சுமக்கும், பொதியும் சுமக்கும், பக்காவுக்கு முக்கா வட்டி வாங்குற உங்க பாவத்தையும் சுமக்கும். வயிற்றுவலிக்கு ஊஞ்சல உட்காரான். பக்கத்துல கண்டதை திங்கிறது வைத்த வயலின்னு கடத்தர கடைசி கடத்தர கடைசியில காலிகோல்ல அங்க கைலாசம் பேர் போன வைத்தியர் இருக்காரு. அவர் நாடிய பார்த்த மறு வினாடிய தீர்ந்து கொடுத்து நான் சொன்னேன் போ. நீங்களும் அவரையே கூப்பிடுற, அவருக்கு என்ன தலையெழுத்துன்னு கேக்குறேன். அவருக்கு என்ன தலையெழுத்து வேணும்னா நீ போய் பாரு அந்த கைலாசத்தை. வேணும்னா நீ போய் பாரு அந்த கைலாசத்தை. எங்க இருந்து பிடிச்சீங்களோ வயிற்று வலி ஒண்ணு, வாரக்கால் ஒண்ணு. தப்பு கணக்கு எழுதிட்டு அது சப்பா கட்டுறதுல தாண்டவராயன் பிள்ளையோட உலகத்துல ஒரு கோயிலும் கிடையாது. இந்த வயிற்று வலி வச்சுனா இருக்கானே, இவன் வட்டிக்கு எதிர் வட்டி வாங்கலாம் மகா கட்டிக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சீட்டு இருக்கத்தான் செய்யும். அவங்க நம்ம கோயில் போய் கடைய போற இப்படி வெத்தல வாங்க போட்டு கேட்டீங்களா? இந்த வயிற்றுல இங்க கட்டி பைத்தியம் முடிச்சாலையறத. ஏன் உன் மேல என்ன என் மேல தானாட்ட மாத்திரம் உன் மேல கல்ல விட்டு எறிஞ்சானான்னு கேக்குறேன். அவன் கல்ல விட்டு எறியற வரைக்கும் என் கை பூ பறிக்கவா போயிடும்?
ஏதோ ஏழைகளுக்கு எடுத்து எதிர் வெட்டி வாங்கினா இன்னைக்கு தெருவுல பைத்தியம் பிடிச்சு அலையறான். நமக்கு அந்த மாதிரி நிலையெல்லாம் வருமா? நாம ரொம்ப கண்ணியமா நியாயமா நடக்கிறதுனாலதான் நம்மள புண்ணியவாளன்னு ஊர்ல 10 பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லன்னா கடவுள் கண்ணு கொடுத்துட மாட்டானோ? ஐயோ பாவம், கர்ணம் போல கொட்டி இழக்க வேண்டிய நீங்க இல்லன்னா போட்டி கட்டி வட்டி வாங்குவீங்களா, வழக்கு போடுவீங்களா, வாதாடுவீங்களா? என்னைக்கும் உங்களுக்கும் ஏண்டி உருமுற? பெரிய சாபிக்கிற காசுக்கு காசு வட்டி வாங்குற. இதுக்கு கட்ட என்னடா அப்பா கற்பாம்பூச்சி அம்மா பிள்ளை பூச்சி. என்னடா இது? என்னடா என்னடா இது? ஏத்துடா இது? காசு கொடுத்தாங்கப்பா. எதுக்குடா இதை காசு கொடுத்து வாங்கினேன்? வீட்டுல இருக்க லட்சுமி வருமாப்பா. அப்பா அது கற்பாம்பூச்சி விட்டாவா லட்சுமி வரும்? யாரா சொன்னது? கேட்டீங்களா? சரியா என்ன தாண்டு மூஞ்சில இன்னைக்கு கிளை தாண்டவ மாறுது. கிழவன் நம்ம பட்டத்தார் பிள்ளை வாங்கியிருக்காரு. பட்டணத்தா பிள்ளை வாங்கிட்டானா? என்ன பிள்ளை? ஆண் பிள்ளை. எடைக்கேட பொண்ணை கொடுத்து தங்க விக்கிரகம் போல பிள்ளைய வாங்கியிருக்காரு. ஏங்க படத்தை கொடுத்து பிள்ளை வாங்கினாரு? அங்க அங்க அங்கத்து விஷயம் சொல்றீங்களா? கடவுளே கனவுல வந்தாராம், சிவசர்மர் போய் பார்த்தாராம், பரமசிவம் போல பிள்ளை இருந்துதான், அதை கொண்டு வந்து கொடுத்தாராம், இவரு வாங்கினாராம். என்னையா கதைய மாத்துற? எங்கிட்டயே கதை சொல்றிய? கதை என்ன தெரியுமோ? பரமசிவன்ற ஆள் யாரோ ஒரு குழந்தைய பெற்றிருக்கிறான், வளர்க்க முடியாம எங்கேயோ போட்டுட்டு இருக்கான். அத புரியாதவன் விலை கொடுத்து வாங்கிருக்கான். இதுதான் கதை. இத மாற்றுறான். போயா போயா, அநாத பசங்களுக்கெல்லாம் ஆண்டவன் அப்பன்னு ஆக்குறானுங்க, வேற ஒண்ணும் இல்ல. இந்தாங்க இருந்து செல்லமா குழந்தை வாங்கிருக்காங்க, நீங்க ஸ்லேட் அடிக்கிறீங்களே. அபச்சாரம் அபச்சாரம். என்ன சாரம்? அபச்சாரம். அது கிரகச்சாரம். இரவ குழந்தைய பத்தி எவ்வளவு நேரம் வர்ணிக்கிறீங்க என் வீட்டுல? நம்ம பிள்ளைய வாங்கிட்டானா துள்ளி குதிக்கிறாய்வா. போக எல்லாம் யார் நிக்காதீங்க. சீக்கிரம் எடுத்துக்கோ, போலாம் நேரத்துல. என்ன தங்கச்சி, என்ன தடவுடலாம்? எங்க புறப்படுறேன்? போங்கண்ணா, முத நல்ல காரியத்துக்கு புறப்படும் போது அபசுக்கன் வந்துருச்சு. கொஞ்சம் உட்காந்துட்டு போனா சரியா போச்சு. அவ்வளவுதானே. இதெல்லாம் என்ன? தம்பி மகனுக்கு தொட்டில் போட்டு பேர் வைக்கிறாங்க, அதுக்காக புறப்பட்டு இருக்கேன். ஓ ஓ, உன் தம்பிக்கு மகன் பிறந்துட்டானா? மகன் அது தொட்டில போட்டு ஆட்டுறது ஒரு விழாவா? ஏன் சும்மா போட்டா தூங்க மாட்டானே? போங்கண்ணா, இதெல்லாம் நம்ம வழக்கம் தானே, ஒண்ணும் புதுசு இல்லையே. எது வழக்கம்? எடைக்கு எடை பொன் கொடுத்து பிள்ளைய வாங்குறதா வழக்கம்? தங்கச்சி, நான் சொல்றேன்னு கோச்சுக்காது. இந்த விழா நடத்துறதே ஊரை ஏமாத்துறதுக்கு தான். அண்ணா, என் தம்பி உத்தமமானவன், ஒத்தரை ஏமாத்த மாட்டான். பாசம் உன் கண்ணை மறைக்குது. இந்த விழாவுடைய ரகசியம் என்ன தெரியுமோ? நாம எல்லாம் போய் அந்த புள்ளைய அவன் புள்ளைன்னு ஒத்துக்கணும். எல்லாரும் சேர்ந்து அதுக்கு மத்தாளம் கொட்டணும். அவன் ஒரு பெரிய மனுஷன் பேர் எடுக்கணும். வேற விழா நடத்துற பயிரெல்லாம் எதுக்கு தானே நடத்துறானுங்க, வேற எதுக்கு நடத்துறானுங்க? அண்ணா, எனக்கு என் பிள்ளையும் ஒண்ணுதான், என் தம்பி பிள்ளையும் ஒண்ணுதான். நம்ம இனத்திலே எத்தனை பேர் சுகாரமா பிள்ளை எடுத்து வளர்க்கலையா? இது தப்பா? இதுதான் ஸ்ரீகாரம் எடுக்கிற லட்சணம். எங்கேயோ தெருவுல கிடந்த புள்ள அதை எவனோ கொண்டாந்து இவன் தலையில கட்டிட்டான். எடைக்கெட பொன் கொடுத்துதான் வாங்கினா, சும்மா ஒண்ணு வாங்கிடல. அது சரி. ஊராருக்கு பொண்ணு, உன் வாயில மண்ணு. ஏன் நாளைக்கே உனக்கு ஆம்பளை குழந்தை பிறக்காத? உனக்கு என்ன வயசாயிடுச்சு? இப்ப ஏன் என்கிட்ட எத்தனை இருக்கு? ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போயிருக்கலாம்ல? ஏன் செய்யலவன்? அத நினைச்சு பாரு. அவன் கனவுல வந்து கடவுள் சொல்லியிருக்காரான், அதனாலதான். ஓஹோ, இதுதானே சொல்லிட்டாங்களா? கனவுல அவங்ககிட்ட தான் கடவுள் சொல்லிச்சா? அவங்ககிட்ட சொன்ன கடவுள் நம்ம கிட்ட வந்து சொல்லக்கூடாது. நல்லவங்க கனவுல தான் கடவுள் வருவான்னு சொல்லுவாங்க. நல்லவன் அப்ப நான் கட்டவனா? நான் அயோக்கியனா? எனக்கு கடவுள் பக்தி இல்லையா? என்ன தேப்பாரு இந்த என் கருத்து பாரு, தங்க உத்திராட்சம். நான் என்ன வேஷமா போடுறேன்? அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் பக்தியில ஒரு அணு கூட குறைஞ்சதில்ல. நீங்க சொல்றத நினைச்சு பார்த்தா யோசிக்க ஆரம்பிச்சுட்டுல. யோசி யோசி. அண்ணா, எல்லாம் எனக்கு புரியுது. புரியுதா? உன் செல்வாக்கு, உன் சீர், உன் கௌரவம் எல்லாத்தையும் அறுத்துட்டான் உன் தம்பி. நான் வர்றேன். தங்கச்சி, நான் சொல்றேனே, நீ அங்க போகாம இருந்துறாரு. நீ போ, மனசுல வச்சுக்கோ, மறந்துடாதே.